ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன சாப்டர்னா சாப்டர் 211லேருந்து 215 வரைக்கும் போட போறோம். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ப்ளூ லாக் தான் போடலான்னு இருந்தேன். பட் லாஸ்ட் வீடியோக்கு டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட ஃபேன்ஸோட சப்போர்ட் நிறைய இருந்தது. நிறைய பேர் அந்த வீடியோவில் வந்து ப்ரோ டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸில் ஒரு இடத்துல தப்பாக சொல்லிட்டேன் லாஸ்ட்டாக போட்ட எபிசோடில். அது என்னன்னா வந்து கேரக்டர் பேரையும் கேங் பேரையும் அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். அதாவது அந்த 3 டைட்டன்ஸில் ஒரு ஆள் இருப்பான்ல, அவன் பேர் வந்து சவுத்து, அவனோட கேங் பேர் வந்து ராக்கோஹோரா. இது ஒரு ப்ரோ தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் இதே மாதிரி நான் வேறு எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் போட்டு விட்டு போயிடுங்க. எனக்கும் அப்போ தான் தெரியும். ஸோ அடுத்த தடவை நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதிகமாக பேசிட்டோம். லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. ஸ்டார்டிங்லேயே அந்த ராக்கோஹோரா டீம் வந்து இவங்களை சுற்று போட்டது தான் காட்டுறாங்க. நம்ம டாக்கி மிச்சம் என்ன இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, இது ராக்கோஹோரா டெண்டாயான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அங்கே அந்த சவுத் வந்து நீ ஓகேவா இனுப்பின்ற மாதிரி கேட்பான். நம்ம இனுப்பையும் ஏதோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம டிராகன் வந்து சொல்லுவான், நீ எப்போ கேட்டாலும் என் பதில் இல்லை, என்னால் ராக்கோஹோரால சேர முடியாது அப்படின்னுவான். சவுத் வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி வந்து இதுதான் ராக்கோஹோராவோட லீடரா சவுத் அப்படின்ற மாதிரி, என்ன இவ்வளோ பெருசாக இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம டிராகனும் நான் ரிட்டையர் ஆகிட்டேன், உன்னோட சண்டையில் ஈடுபட எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சவுத்தும் என்னது ரிட்டையர் ஆகிட்டியா ஏ டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் பார்த்துட்டு இருக்க போய் அவன் தலையிலேயே ஒரு குத்து விடுவான். டாக்மிச்சிலாம் ஷாக் ஆகிடும், என்னடா பேசிட்டு இருக்க போய் அடிச்சு விட்டான்னு. அங்கே டிராகன்லாம் தேய்ச்சிட்டு போயிட்டு இருப்பான். இங்கே இனிப்பு வந்து டிராகன் அப்படின்ற மாதிரி கத்துவான். அப்புறம் சவுத் வந்து சொல்லுவான், உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது, நீ எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு டோக்கியோ மாஞ்சிலாம் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம டிராகனும் பொறுமையாக ஏஞ்சி நின்று அப்படியே துப்பிட்டு பார்த்துட்டு இருக்க இங்கே நம்ம டாக்கிமிச்சியும் பார்த்துட்டு இருப்பான். நீ இந்த சவுத் மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் வயிற்றுலேயே ஒரு குத்து விடுவான். நம்ம டிராகன் பறந்துட்டு இருப்பான். அவன் பறந்துட்டு இருக்கிறத பார்த்தே நம்ம டாக்கிமிச்சி டிராகன் பின்னாடி பறந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். டீங்ல இருந்த நம்ம டிராகனுக்கு இந்த சவுத் இன்னொரு குத்து போட்டு தரையோட தரையாக்கிடுவான். அந்த டிராகனுக்கு வாயில ரத்தமே வந்துடும். பட் டாக்கிமிச்சிலாம் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சவுத்துக்கு என்ன காண்டுனா, இப்போ இவங்களுக்கும் டோக்கியோ மாஞ்சிக்கும் ஒரே நோக்கன்றதுனால டோக்கியோ மாஞ்சியை காலி பண்ணணும் தான் வந்திருப்பான் டோக்கியோக்கு. ஆனா இப்போ இவன் ரிட்டையர்ட் ஆயிட்டான்னு சொன்னதுனால காண்டாயிட்டு நீ எனக்கு கீழே ஏறி நான் இங்கே சாவு அப்படின்னுவான். அதுக்கப்புறம் சவுத் கொஞ்ச நேரம் அங்கே பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு திரும்பி, உனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் அப்படின்னு நம்ம டாக்கிமிச்சியை பார்க்க, டாக்கிமிச்சி நானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சவுத்தும் உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பார்க்குறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போவான். டாக்கிமிச்சியும் ஒரு செகண்ட் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டாக்கிமிச்சி திடீர்னு கத்துவான். நம்ம சவுத்தும் என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்கே அவனுக்கு காலைக்கிலே எவனோ படுத்து கிடப்பான். நம்ம டாக்கிமிச்சும் இப்போ எவனோ பறந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். கருப்பு சொக்கா போட்டு எவனோ வந்து சவுத்துன்னு கூப்பிட நம்ம சவுத்தும் என் வழியில் குறுக்க வராதீங்க பிரம்மான் அப்படின்னுவான். இவன் யாரான்னு பார்த்தா இவன் தான் அக்காஷி, இவன் தான் பிரம்மான் நம்பர் 2. அதாவது இவன் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் டிராகனோட வைஸ் பிரசிடென்ட். அப்போ இவன் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவன் என்ன சொல்லுவானா, நீ எல்லாரையும் லீட் பண்ண போறீனா, கொஞ்சம் உனக்கு பின்னாடியே பார்க்கணும் கண்ணா அப்படின்னு. திரும்பி பார்த்தா அங்கே இந்த பிரம்மானோட மொத்த கூட்டமும் நிற்கும். இதெல்லாம் அனிமேஷன்ல பார்த்தா செம்ம கூஸ் பம்ஸா இருக்கும். நம்ம டாக்கிமிச்சியும் 3 டைட்டன்ஸ்ல 2 பேர் இங்க இருக்காங்கன்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்ல அங்க 2 மொரட்டத்தனமான கேங் நின்றுட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. இது வந்து என்ன எலோடா நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பானுங்க. நம்ம டாக்கிமிச்சியும் ராக்கோஹாரா அப்புறம் பிரம்மான் 3ல் 2 டைட்டன்ஸ் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சவுத்தும் எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க பிரம்மான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அக்காஷியும் மழை பெய்யுது ஷின் எப்பவுமே சொல்லுவான், நீ தான் ஜப்பான்லேயே நம்பர் 1 ரெயின்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அக்காஷும் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு, நாங்கள் ஒன்றும் உங்களுக்காக வரல ராக்கோஹோரா டெண்டாய், நாங்கள் இங்கே டாக்கிமிச்சிக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லுவான். அங்கே அக்காஷியும் நாங்கள் அவனை ஸ்கவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம டிராகனும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்கே சவுத் வந்து சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி என்னது நானா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே அக்காஷியும் எனக்கு நீ வேணும் அப்படின்னுவான். நம்ம டாக்கிமிச்சியும் எதுக்கு நான் அப்படின்னு சொல்லி கேட்க, முன்னாடி ஒரு சத்தம், ஹே 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 எங்களால் இதை இக்னோர் பண்ண முடியாது அப்படின்னு. யாரான்னு பார்த்தா கக்குச்சோக்கு பார்த்தா ராக்கோஹாரா டெண்டாயோட லீடர்னு போட்டிருக்கோம். இந்த சவுத் வந்து பிரசிடென்ட், இவன் வந்து லீடர் போல. கக்குச்சோவும் அப்படி நீங்கள் இங்கே ஸ்கவுட் தான் பண்ண போறீங்கன்னா நம்ம ஒன்று இங்கே நெகோஷியேட் பண்ணிடல அப்படின்னு சொல்லுவான். நம்ம டாக்கிமிச்சியும் கக்குச்சோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு அக்காஷியும் நீயாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம அக்காஷியும் என்ன உன்னோட கிங் இறந்ததுக்கு அப்புறம் இடம் மாறிட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்பான். இசானா இறந்ததை தான் சொல்கிறான். அதுக்கு கக்குச்சோவும் என்னது இதை நான் உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்பல, நீயும் என்ன ஃபினிச்சிரோ சானவை மறந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு அக்காஷியும் என்னது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வம் பார்ப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் காஞ்சின்ற ஒருத்தன் வந்து தேவையில்லாம நடுவில் கொசு மாதிரி நோய்னு பேசிட்டு இருப்பான். இந்த ஷியோன் மடராமேன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் யாருன்னா அவன் தான் 9th ஜென்ரேஷன் பிளாக் டிராகனோட லீடர். அப்புறம் இங்கே 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. யாரானா ரான் ஹைட்டானியும் ரெண்டோ ஹைட்டானியும். நம்ம டாக்கிமிச்சி வந்து டென்ஜோக்கு மெம்பர்ஸ்லாம் என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இது கண்டிப்பாக ஒரு பேட் நியூஸ் தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அதுக்கப்புறம் இங்கே கண்டிப்பாக ஏதோ பெரிய கலவர பிரேக் டவுன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான் நம்ம டாக்கிமிச்சி. அக்காஷி வந்து நிறைய ரத்த வெறி பிடிச்சவங்க இங்கே சுற்றிட்டு இருக்கானுங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அக்காஷியும் எங்கே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அக்காஷியும் செஞ்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பின்னாடி பார்த்தா ஒருத்தன் ஓடி வந்துருப்பான். இங்கே டாக்கிமிச்சியும் சவுத்தும் யாரும் அந்த பையன்ற மாதிரி திரும்பி பார்க்க, ஸ்ட்ரைட்டாக சவுத்து மூஞ்சிக்கு நேரம் ஒரு கொடையை தூக்கி எறிவான். சவுத்தும் கையால் பிடிக்கிறேன்னு கையை நீட்ட அது சுற்றிக்கிட்டே வரும். இப்போ தான் சவுத்
சவுத்தே கவனிக்கிறான் அது ஒரு அம்பர்லான்னு. சவுத் அங்கே கொடையை பார்த்துட்டு இருக்க, இங்கே அவன் சுற்றிக்கிட்டே வந்து நீட்டாக இருக்கிற கழுத்தில் ஒரு மிதியை போட்டு அப்படியே அவன் அங்கே தள்ளிடுவா. சவுத் வந்து அங்கே ஃப்ளாட்டாக இவன் இங்கே சேஃப் லேண்ட் ஆவான். நம்ம டாக்கிமிச்சி யாரா இவன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அந்த செஞ்சும் என்னோட அம்பர்லான்னு சொல்லிட்டு எடுக்க நம்ம டாக்கிமிச்சி கால் கீழே தான் இருக்கும். அது நம்ம டாக்கிமிச்சி தான் எடுத்து கொடுப்பான் போல. செஞ்சும் அப்படியே அந்த கொடையை விரிச்சிட்டு நிற்க சொல்லுவான் எனக்கு நனையக்கூடாதுன்னு. லாஸ்ட்டாக அங்கே மொத்த கேங்கும் அப்படியே சுற்று போட்டு நிற்க இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கக்கூச்சை வந்து சொல்கிறான் பிரம்மானோட பாஸ் செஞ்சு கவர் ஆகி அப்படின்னா இங்கே நம்ம டாக்கிமிச்சி ஷாக் ஆவான். அங்கே சவுத் வந்து காண்டில் இருப்பான், அடித்த காண்டில். அக்காஷி வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். அங்கே செஞ்சு வந்து கெத்த கொடையை பிடிச்சி நின்றுருப்பான். செஞ்சும் இவங்களை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்ல அங்கே பார்த்தா நம்ம டாக்கிமிச்சி இதுதான் பிரம்மானோட பாஸ்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அங்கே சவுத் வந்து செஞ்சுக்கிட்ட பேசிட்டு இருக்க, நடுவில் இந்த 9th ஜென்ரேஷன் கேப்டன் ஒருத்தன் இருந்தால அவன் பச்சை பச்சையாக பேசிட்டு இருப்பான். அவன் பேசிட்டு இருக்க பின்னாடி ஒருத்தன் வந்து புடலில ஒரு போடுவான். அவன் மூஞ்சி அவ்வளோதான் என்ன மாதிரி ஆகுதுன்னே தெரியாது. அடிச்சடியில் அவ்வளோதான் அவன் அங்கே பறந்து போய் ஃபிளாட் ஆகிடுவான். இங்கே டாக்கிமிச்சி யாரா இவன் பார்த்துட்டு இருப்பான். இவன் யாருன்னா கைசோ அராஷி. இவன் தான் பிரம்மாவனோட டாப் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் டிராகனோட காட் கேப்டனே வந்தான். இவன் கிட்ட போயிட்டு 9th ஜென்ரேஷன் கேப்டன் புடிங்க மாதிரி பேசிட்டு இருந்தா தான் புடலிலே போட்டு இப்படியே படுத்துருன்றான். இப்போதான் நம்ம இனுப்பி வந்து டாக்கிமிச்சி கிட்ட இவனை பற்றி சொல்லுவான். அவனை வந்து பென்காய் தான் கூப்பிடுவாங்க போல. சொல்லிட்டு இருப்பான் இவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் டிராகனை சேர்ந்தவன் சொல்லிட்டு. அப்புறம் வந்து பென்காய் வந்து செஞ்சு கிட்ட கத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி நம்ம இங்கே சண்டை போட வரல, டாக்கிமிச்சியை கூப்பிட்டு போவதானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. செஞ்சு வந்து நீ ரொம்ப சத்தமாக கத்துறன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம டாக்கிமிச்சி வந்து இவங்க எதுக்கு என்ன கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். கக்கூச்சை வந்து அதனால தான் சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அங்கே பென்காய்க்கு ஒரே குத்து. அங்கே பென்காய் பறந்துட்டு இருப்பான். இங்கே டாக்கிமிச்சிலாம் கக்கூச்சோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அங்கே பென்காய் கீழே போயிட்டு வந்துருவான். இங்கே பிரம்மாண்ட இருக்கிறவங்களாம் என்னடா பென்காயை அடிச்சு பறக்க விட்டானுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்புறம் தான் கக்கூச்சை வந்து சொல்லுவான் டாக்கிமிச்சி மறுபடியும் இந்த மாதிரி கேங் கூட சேரதா இருந்தானா அது எங்க கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்ற டாக்கிமிச்சின்னு கேட்டா அங்கே அவன் முழிச்சிட்டு இருப்பான். இங்கே அக்காஷி வந்து சொல்லுவான் ராகோஹுராவில் இருக்கிறவங்களாம் டஃபா தான் இருக்கீங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு. சவுத்தும் சொல்லுவான் அப்போ நான் ஸ்ட்ராங்கான ஆள் தான் டென்ச்சுக்குள்ள இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் போலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே அக்காஷி வந்து வாக்கானி அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த வாக்கா யாரும் நம்ம அடுத்த பேஜில் பார்ப்போம். அக்காஷி பேசிட்டு இருந்த வாக்கா வந்து பட்டுன்னு அங்கே கக்கூச்சோ பின்னாடில இருந்து வருவான். நம்ம கக்கூச்சோ ஷாக்காய் நீ எப்படா ஏன் பின்னாடி வந்தன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். தான் வந்து வாக்காசா இமோஷி பிரம்மானோட டாப் எக்ஸிக்யூட்டிவ். இவனும் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் டிராகன்ல இருந்தவன் தான். இவன் தான் அட்டாக் யூனிட்டோட கேப்டனா இருந்திருக்கான். அவன் வந்து கக்கூச்சோ கிட்ட சொல்லுவான் எனக்கு மட்டும் உன்னை கொல்லணும்னு தோணுன்றதுனா இந்நேரத்துக்கு நீ நின்றுட்டு இருக்க மாட்டாடா அப்படின்னு. நம்ம டாக்கிமிச்சி வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பான் என்னடா போக மான்ஸ்டர்ஸாக வரீங்க அப்படின்னு. ராகோஹுரா டீமில் இருக்கிறவங்களாம் யாரா இவனுங்க அங்கே பென்காய்லாம் வந்து கக்கூச்சோ கிட்ட அடிவாங்க எப்பறம் அழிச்சு நிற்கிறான்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம டாக்கிமிச்சி வந்து இனுப்பி கிட்ட கேட்பான் யார் இவனுங்கன்னு சொல்லிட்டு. இனுப்பி வந்து சொல்லுவான் இவங்களாம் லிவிங் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் டிராகனோட ஸ்ட்ராங்கஸ்ட் காம்போ வாக்கா, அப்புறம் பென்காய், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் டிராகனோட வைஸ் பிரசிடென்ட் த காட் ஆஃப் வார் அகாஷி அப்படின்னுவான். இவங்களாம் தான் சினிச்சிரோ சானோக்கு கீழே வேலை செஞ்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் டிராகன் ஜப்பானோட ஸ்ட்ராங்கஸ்ட் கேங்கை மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இனுப்பி சொல்லுவான் இப்போ இந்த லிவிங் லெஜெண்ட்ஸ் எல்லாம் கமாண்டிங்கில் அவனுக்கு கீழே வச்சிருக்கிறது அண்டர்வில்டு சவுத்தோட செஞ்சு கவர் ஆகி அப்படின்னுவான். அங்கே எல்லாரும் குரூப்பாக நின்றுட்டு இருப்பானுங்க. இங்கே நம்ம இனுப்பி வந்து எல்லாருக்கும் ஹைப் கொடுத்துட்டு இருக்க அங்கே நம்ம டிராகன் வந்து அவ்வளோ சீனெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவுத்தை சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுவான். நம்ம டிராகன் சண்டைக்கு அங்கே கையை முறுக்கிட்டு இருப்பான். நம்ம டாக்கிமிச்சி வந்து இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சிட்டு இருக்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இங்கே நிறைய பேர் ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிறத தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தா கேங் வார் மாதிரி எல்லாருமே சுற்றி நின்றுருப்பானுங்க. சவுத்து நம்ம ஆரம்பிச்சதை இங்கே முடிச்சிக்கலாம்னு சொல்ல செஞ்சு வந்து அதெல்லாம் முடியாது நாங்கள் இங்கே டாக்கிமிச்சியை கூப்பிட்டு போக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவான். டிராகன் வந்து கத்துவான் எங்ககிட்ட கேட்காம எந்த முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டிராகன் வந்து சொல்லுவான் நீங்கள் சொல்கிறத செய்கிற பிளானில் நாங்கள் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் டாக்கிமிச்சிக்கிட்ட அப்படி தானே டாக்கிமிச்சி அப்படின்னா நம்ம டாக்கிமிச்சி மறுபடியும் மைக்கி சொந்த யோசிச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு ராகோஹுரா அப்புறம் பிரம்மான் ரெண்டுத்துலேயும் சேர இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிமிச்சி வந்து சொல்லுவான் எனக்கு கேண்டோ மாஞ்சியோட லீடர் மாஞ்சிரோ சானோவை டேக் டவுன் பண்ணணும் அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம கக்கூச்சவும் அப்போ அதுக்கு தான் நீ மறுபடியும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே அங்கே ஒரு மாதிரி சல்சல்பாக பேசிட்டு இருப்பானுங்க. இங்கே சவுத் வந்து காண்டாயி உன்னால அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அடிக்க போவான். இல்லை நம்ம டிராகன் வந்து சவுத்துக்கு ஒரே குத்தா அவங்க பறந்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வாட அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிற்பானுங்க. இதுக்கப்புறம் சைடில் இருக்கிற டிராஃபிக்கை பார்த்துட்டு ஆளுக்கு சரி இன்னைக்கு இது வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவானுங்க. அவ்வளோ பெரிய சண்டைலாம் நடக்காது. இதுக்கப்புறம் தான் நம்ம டாக்கிமிச்சியும் டிராகனும் வண்டியில் போயிட்டு இருக்கப்ப நம்ம டிராகன் ஒரு பெரிய விஷயத்தை போட்டு உடைப்பான். அது என்னதுனா பிரம்மானோட கரண்ட் மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம டாக்கிமிச்சிக்கு இங்கே சரியான ஷாக்காக இருக்கும். அப்போ என்னதுக்குற சேர வேணான்னு மாதிரி இதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே இங்கே நம்ம டாக்கிமிச்சி வந்து தலையை தோட்டிட்டு இருக்கான். தலையில் நினைச்சிட்டு வந்துட்டு அங்கே அவனும் டிராகன் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் இனிப்பி கிட்ட டிராகன் எங்கன்னு கேட்டால் இனிப்பி வந்து சொல்லுவான் வெள்ளை சில பிரம்மானோட மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சி வெளில போய் பார்ப்பான். அங்கே பார்த்தா நம்ம டிராகன் வந்து அக்காஷியை போட்டு நிறுத்திட்டு இருப்பான். டிராகனும் சொல்லுவான் பழைய டோமான் மெம்பர் சைடில் இருக்காதுன்னு. அப்புறம் நம்ம டாக்கிமிச்சி என்ன நடந்ததுன்னு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். சைடில் வந்து செஞ்சு வருவான். அவன் வந்ததுக்கப்புறம் நீ தானே பிரம்மானோட லீடர்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிமிச்சி பேசிட்டு இருப்பான். நம்ம அக்காஷி வந்து சொல்லுவான் எனக்கு டோமானோட கோல் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ஜப்பானோட நம்பர் 1 ஆகணும் இல்லை எங்களுக்கு ஒரு டெலிக்வெண்ட் யாராவை உருவாக்கணும் அதுதான் எங்களோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான் ஆனால் கேண்டோ மாஞ்சி வந்து டிஃப்ரெண்ட்
இப்போ மைக்கே வந்து ஒரு கெட்டவன் ஆகிட்டு இருக்கான். அப்போ நாங்களாம் சேர்ந்து அவனை டேக் டவுன் பண்ண போகிறோம். இதுதான் பிரம்மானோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வந்து சொல்லுவான், நீ அங்கே எல்லாருக்கும் முன்னாடியே சொன்னால உனக்கு மைக்கை டேக் டவுன் பண்ணணும்னு, அதுதான் உன்னோட ஆம்பிஷனா, அப்போ நீ பிரம்மான் கூட பிரம்மான் எப்போவுமே உன்னை வெல்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் டாக்கிமிச்சி வந்து என்னால் என் ஃப்ரெண்ட்ஸை கேதர் பண்ண முடியல, நான் இவங்க கூட சேர்ந்தா என்னால் ஈஸியாக மைக்கை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். பட் டிராகன் நடுவில் வந்து அப்படி நீங்கள் டாக்கிமிச்சியை பிரம்மானில் சேர்க்க போகிறீங்கன்னா நான் உங்களோட எனிமி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். செஞ்சோம் அப்போ உனக்கு இங்கேயே சண்டை போட்டாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் டாக்கிமிச்சி டிராகனை கூப்பிட்டு நம்ம இங்கே சும்மா உட்காந்து இருக்கிறதுனால எதுவும் மாறப்போறதில்ல, அதனால நான் பிரம்மாண்டில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆகாஷியும் டிராகன் கிட்ட பேசி எப்படியும் அவனையும் கன்வின்ஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம டிராகனும் கை கொடுத்து வெல்கம் டு பிரம்மான் டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லி வர வைப்பான். பட் டாக்கிமிச்சியும் நான் கண்டிப்பாக மைக்கே அவனோட தப்பான பாதையிலேருந்து வர வைப்பேன் அப்படின்னுவான். பட் டிராகனும் சந்தோஷமாக ஒரு ஸ்மைலோட பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் செஞ்சு டாக்கிமிச்சியை கூப்பிட்டு அவனோட கொடையை அப்படியே நம்ம டாக்கிமிச்சி கையில் கொடுத்து நீ தான் இனிமேல் என்னோட கோஃபர் அப்படின்னுவா. அந்த கோஃபர்னா சரியான மீனிங் என்னன்னு தெரியல, பட் அது கதைக்கு ரெலவெண்ட்டாக இல்லாத அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் செஞ்சுவும் போகிறப்ப நாளைக்கு சாயங்காலம் ஹரஜுக்குள்ள ஈவினிங் 3 மணிக்கு என்ன மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம டாக்கிமிச்சி வந்து சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிருப்பான். பின்னாடி ஒரு சத்தம் எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணுறதுன்னு. அங்கே பார்த்து ஒரு பொண்ணு நின்று வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிமிச்சி யாரும் இந்த பொண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது, இந்த எபிசோட முடியுது. இதோட உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you later.